சில கிச்சன் ஆர்கனைசர்லாம் வந்து வாங்கியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு இல்லை ஒர்க் ஆகலையா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எக் ட்ரே தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட் டைமே 2 டயர் வாங்கியிருந்தேன். அது நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு அவ்வளோதான் பிடிக்கல, ரிட்டன் பண்ணிவிட்டு இது வாங்கியிருந்தேன். பயமாக இருக்கியா? உடஞ்சி போயிருமான்னு. இதுவே ஒரு கேம் மாதிரி இருக்கும் போலியே. ஐயோ ஐயோ ஐயோ. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒவ்வொரு எக்காக மேலேருந்தே ட்ராப் பண்ணிட்டேங்க. பட் ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். மெதுவாக போடா தம்பி, இது உடஞ்சி போயிடாதீங்கடா. விடக்கூடாதா? இப்படின்னா விடக்கூடாதா? ஐயோ கொஞ்சம் ஸ்லோவாக விடணும் போல. ஸ்லோ. ஆக்சுவலாக நான் இப்போ பண்ண மாதிரி பண்ணக்கூடாது. மேலேருந்து ஒவ்வொரு எக்காக ட்ராப் பண்ணோன்னா இன்கேஸ் எப்பயாவது ஒரு வாட்டியாவது உடைய வாய்ப்பு இருக்குது. பாட்டம் வந்து கீழே இருக்க லேயரை வந்து ரிவர்ஸாக வந்து நம்ம ஃபில் பண்ணிடுங்க. செகண்ட் லேயர் வந்து மெதுவாக ட்ராப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு 18 எக்கு வரைக்கும் நம்ம 3 லேயர்ஸில் வந்து அடுக்கிக்கிற மாதிரி இருக்குது. இதோட குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இந்த டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் மாதிரி 2 முட்டையை எடுக்க மேலேருந்து 2 இறங்கி வந்தது. நெக்ஸ்ட்டு மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் பிளாக் மெட்டலில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடியும் மீஷோவில் நிறைய பிளாக் மெட்டல் போட்டிருக்கேன். ஸோ நான் இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி வச்சுருந்தேன் குவாலிட்டி வைஸ். பட் வந்து ஓப்பன் பண்ணி கையில் எடுத்து பார்த்தோன்னா அந்த வெயிட்டை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ சூப்பர் குவாலிட்டி, இவ்வளோ ஹெவி வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக டாப் 5ல் வந்து நான் வைப்பேன். யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணணும் மீஷோ ப்ராடக்ட் ஒரு 5 ப்ராடக்ட் சொல்லுங்கள் அப்படின்னா டாப் 5ல் இது கண்டிப்பாக இருக்கும். சிங்க் ஏரியாவில் இந்த லிக்விட் ஜெல்லு, சோப்பு இதெல்லாம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சன் கபோர்ட் ஒர்க் இருந்தால் கூட நீங்கள் அதை ஹேங் பண்ணிவிட்டு குட்டி குட்டி திங்ஸு நீங்கள் டக்குன்னு எடுக்கக்கூடிய ஐட்டங்கள், டிஃபன் பாக்ஸஸ்ஸு இல்லை வந்து க்ராசரி ஐட்டம் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து இதில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது கிச்சனுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் இதோட குவாலிட்டி பார்த்தோன்னா கிச்சன் கூட நம்ம அப்புறம் வந்து வாங்கி வேறு ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து நம்மளோட திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இதை அப்படியே தூக்கிட்டு வந்து என்னோடய ஸ்பேஸில் வந்து ஹேங் பண்ணிட்டேன். என்னுடைய அன்றாட தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மிரர் இருக்குது, பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கனால அதில் தான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். சரி இப்போ வந்து இந்த ஹேங் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வச்சோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் இந்த இடம் பார்க்க நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த குட்டி குட்டி திங்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டிங்க, அந்த லிப் பாம், லிப்ஸ்டிக்லாம் போட்டிங்கன்னா கீழே விழுந்துடும். அதுக்காக என்கிட்ட வந்து இந்த ஓலையில் செஞ்ச ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே இந்த சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் இடத்த வந்து அடைச்சிருச்சு. பட் அது இல்லை அப்படின்னா இன்னுமே நம்ம நிறைய வந்து இதில் அடுக்கி வச்சுருந்துருக்கலாம். பட் அன்றாட தேவைக்கு எனக்கு இதுவே ஜாஸ்தி தான். ஏன்னா ஒரு கொண்டையை போட்டோம்னா அடுத்த நாள் தான் அந்த கொண்டையை அவுக்குறது. ஆயில் வந்து வீக்லி ஒன்ஸு. மீதி லிப் பாமை தவிர எதையுமே இங்கே இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்படி ஆர்கனைஸ் பண்ணாவாது இனிமையாவது எதாவது யூஸ் பண்ணுவேனா அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கலாம் இனிமையாவது எதாவது பண்ணுறோமா அப்படின்ட்டு. யூஸ் பண்ணலைன்னா ஏன் இவ்வளோ திங்ஸ் வாங்குனீங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து முக்கால்வாசி பொருள் என்னுடைய தங்கச்சி இதாக தான் இருக்கும். மேபி அந்த ஆயில் வேணால் நான் காசு கொடுத்து வாங்கியிருப்பேன். கிச்சனில் எவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஆர்கனைசர்லாம் வாங்கியிருக்கேன். பட் வந்து அதிலெல்லாம் கிடைக்காத சந்தோஷம் இந்த யூஸ் பண்ணுறோமா இல்லையோ நம்ம திங்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து உள்ள துள்ளல் ஆயிருச்சு. இந்த பீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி சரவணா ஸ்டோரில் தான் வந்து வாங்கியிருந்தோம். இதில் வந்து கண்ணாடி வராது. சரி தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இது 2-in-1 வந்து கண்ணாடி அட்டாச் பண்ணி தர சொல்லி கேட்டு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஒரு லஞ்ச் பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நிறைய கலர்ஸ், டிசைன்ஸ், இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான கார்ட்டூன் டிசைன்ஸ்லாம் போட்டு நிறைய இருந்தது. பட் நான் வந்து வாங்கினது ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ அதனால் கொஞ்சம் சட்டிலாக ரொம்ப வந்து டிசைன்ஸ்லாம் இல்லாத மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்து செலக்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து 2 வேளை சாப்பாடு கட்டுவேன். ஸோ வந்து 2-3 டிஃபன் பாக்ஸ்க்கு மேலே எனக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைஸ் வந்து எப்படி வருமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே வந்து நல்லா பெருசாக இருந்தது. உள்ளே வந்து அந்த தெர்மோ ஷீட் மாதிரி ஒன்று இருந்தது. ஸோ வந்து ஹீட் வந்து கொஞ்சம் நேரம் தாங்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் ஒரு 2-3 நாளாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவு ஹீட் வந்து தாங்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து 2 சைடுமே வைக்கிற மாதிரி இருந்தது. இதோட குவாலிட்டி செம்ம சூப்பராக இருந்தது. இந்த ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பூனு இல்லை வந்து கர்ச்சீஃப், டிஷ்யூ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வச்சுக்கிற மாதிரி இருந்தது. இந்த பேக் பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்னு தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த உள்ளே வந்து அந்த அலுமினியம் ஷீட் இருக்கனால உள்ளே எதுவும் லீக் ஆனாலும் வெளியே வந்து வராது.
நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் அகெயின் ஒரு மெட்டல் ஆர்கனைசர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் இந்த இரும்பு கடாய் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்று மேலே ஒன்று வச்சோம் அப்படின்னாவே ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இன்னொன்று வந்து அது ஒன்று வந்து 1 கிலோ 2 கிலோ இருக்கும் ஒரு கடாய். ஒன்று ஒன்றா எடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கஷ்டம். நம்ம இதில் வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து எடுக்கவும் ஹேண்டில் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை வந்து 2 விதமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை வந்து இப்படி நேரவும் நிற்க வச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி உங்களுக்கு உங்களுடைய ஷெல்ஃபில் எப்படி இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த தோசைக்கல்லாம் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே 2 இருக்கும், கடாயெலாம் 2-3 இருக்கும். எல்லாத்தையும் இது ஒரே இடத்துல இப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த கபோர்ட் ஒர்க்லாம் இல்லாத வீட்டுலலாம் பார்த்திங்கன்னா இது அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கனாவே பார்க்க பயங்கர ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. பிளாக் மெட்டலில் நான் சொன்ன மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் காட்டுற 2 பிளாக் மெட்டல் வாங்கினமே 2மே பார்த்திங்கன்னா நல்ல உறுதியாக இருந்தது. நான் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக மீஷோவில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்னே நான் சொல்லுவேன். இதில் வந்து இந்த பாத்திரத்தை எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. முன்னாடிலாம் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று நான் போட்டு வைக்கிறனால கீழே இருக்கிறது வேணும் அப்படின்னா மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சா தான் கீழே இருக்கிறத எடுக்க முடியும். இப்போ எந்த பாத்திரம் வேணுமோ அதை வந்து ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் செட் ஆஃப் 2 வுடன் ட்ரேஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். அவ்வளோ ஒரு சூப்பர் குவாலிட்டி. இதை வந்து ஒரு செட்டை கூட சேல்ஸ் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கம்மியாகும். செட் ஆஃப் 2 வாங்கும்போது கொஞ்சம் வந்து எனக்கு ஓகேவாக இருந்தது. 2 இடத்துல இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த ஆயில் கேனு அப்புறம் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காக இது வந்து வாங்கியிருந்தேன். இதில் கீழே இருக்க அந்த 4 குஷன் இருக்கனால நீங்கள் நார்மலாக கவுண்டர் டாப்பில் மேலே வைக்கும்போது ஈஸியாக கை வச்செல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிட முடியாது. 2 சைடில் இருக்க ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது அதை தூக்கி நீங்கள் வேறு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணவே முடியும். நான் வச்சுருக்க கிளாஸ் கண்டெய்னர்லேயே தி பெஸ்ட்டுனா இந்த கிளாஸ் கண்டெய்னர் தான் சொல்லுவேன். மூடி வந்து நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். க்ரிப் இருக்குது, அந்த வெளியே இருக்க டிசைனால் கையை விட்டு வலிக்கு விழுகாது. அந்த க்ரிப் இருக்கனால டெய்லி யூசேஜுக்கே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வெட் மேட் வந்து நான் சிங்க் ஏரியாக்காக வாங்கியிருந்தேன். நீங்கள் ஒரு பிளேஸை வந்து வெட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து இந்த மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உடன் ட்ரேக்கெலாம் வந்து கொஞ்சம் வெட் ஏரியாவில் இருந்தால் தான் அது கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட் மேலே வச்சுருக்கேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னுமே அப்சர்வ் ஆயிரும். கவுண்டர் டாப்பில் வந்து அந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டைல்ஸ் மாதிரி சின்ன பீஸ் கொடுத்து இந்த தண்ணி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அது ஒரு சில வீடுகளில் இருக்காது. அந்த மாதிரி வீடுகளில் இந்த மேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் மீன் மேலே இருக்க அந்த செதில்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு நவீன மிஷின் அப்படி தான் நினச்சிட்டு இது அவ்வளோதான் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு நினச்சி தான் அதை ஷேரே நான் பண்ணலை. பட் இப்போ எனக்கே ஒரு எமர்ஜென்சி வந்தனால 1.5 கிலோ மீன் வாங்கிட்டோம் க்ளீன் பண்ணாமல். சரி கத்தி வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஐயோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு டூல் இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணேன். அவ்வளோ டக்குன்னு க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் 3-in-1 பாத்ரூம் கிளீனிங் ஸ்டிக்கு. இதில் வந்து 3 பார்ட் இருக்கும். ஒன்று வந்து நடு சென்டரில், சைடில் இருக்க வந்து இந்த ஓரங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வைப்பர் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அது வந்து 2 பார்ட்டிஷனாக கொடுத்துருந்தாங்க. இதோடைய ப்ரஷ் குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. வைப்பருமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நல்ல குவாலிட்டியில் இருந்தது. எனக்கு இது வந்து இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்த காரணமே அந்த ஆங்கிள் வந்து எந்த டைரக்ஷனில் நிற்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 90 டிகிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ வச்சுருக்க நான் ஸ்டிக்குக்கும் இதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே மீஷோவில் பார்த்தேன். என்னுடைய பாத்ரூம் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிறனால நான் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி தான் கழுவுவேன். ஸோ இது வந்து நான் அழுத்துக்கு இது கண்டிப்பாக 2 நாளில் உடஞ்சிரும் அப்படிங்கிறனால தான் ரொம்ப யோசித்து இப்போ வாங்கினேன். பட் வந்து அப்படி இல்லை. ஆக்சுவலாக அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ நல்ல உறுதியான குவாலிட்டியாக தான் இருந்தது. ப்ரஷ்ஷுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியாக தான் இருந்தது. மாப் ஸ்டிக்கு, தொடப்பம், பாத்ரூமில் இருக்க நம்ம டூல்ஸ் எல்லாமே ஹேங் பண்ணுறதுக்கு நான் இந்த ஹோல்டர் தான் வந்து ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க இது. ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இது கம்மி தான். லிங்க் எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இப்போ மீஷோவில் மகா இந்தியன் சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கனால ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிருச்சு. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.